ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிற வீடியோ என்னென்னா, இந்த மிளகாய் கண்டு சின்ன சாடியில் இருக்கிற மிளகாய் கண்டை இந்த பெரிய சாடிக்கு மாற்றுறது. ஆனால் அதுக்கு முதல்ல இந்த சாடியை பாருங்க, அப்படின்னு அவ்வளோ ஓட்டை இருக்குது. இது வந்து உருளைக்கிழங்கு நடுகிறதுக்கு பாவிக்கிற சாடி. நான் உருளைக்கிழங்கு நிலத்தில் நடுறபடியாக இந்த சாடியை இதுக்கு பாவிக்கலாம்னு ஒரு ஐடியா. அப்படின்டா முதல் கொஞ்சம் செங்கல் இதுகளை உள்ளுக்கு அடுக்கிட்டு ஓடுகளை உடைச்சி அடுக்கிட்டு இந்த எப்படி ஏதாவது பிளாக் கலரில் இது வந்து கொம்போஸ்ட் வந்த பேக்கில் கட் பண்ணி எடுத்து நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து அதில் சின்ன சின்ன ஓட்டையிலும் போட்டிருக்கு, தண்ணி வெளியில் வடிகிறதுக்கு. இதை வந்து நாங்கள் இப்படி அதுக்கு மேலே வச்சுட்டு ஓட்டுக்கு மேலே ஓட்டுக்கு மேலே வச்சுட்டு பிறகு கொஞ்சம் இந்த பொச்சு கொஞ்சம் வீசுறதுக்குன்னு எடுத்தது முதல் ஹேங்கிங் பாஸ்கெட்டுக்கு வந்தது எல்லாம் பிரிஞ்சிட்டு. அப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இது வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு மேலே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வச்சு மூடிட்டு, அதாவது இந்த ஓட்டைக்குள்ளால் மண்ணுகள் வந்து தண்ணி ஊற்றிக்க வெளியில் போகாமல் இருக்க தண்ணி நாங்கள் செய்யணும். அப்போ இது ஓகே தான். நீங்கள் வேறுங்க இப்படி செய்துட்டேன். இனி இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம், கொம்போஸ்ட்டை போட்டு காட்டுறேன் பாருங்க. கொம்போஸ்ட்டை வந்து போட்டால் இப்போ ஓட்டை மரம் வெட்டிடும், தண்ணியும் வெளியில் போகாது. இப்போ இந்த மிளகாய் கண்டு வந்து போன வருஷம் நான் வந்து நர்சரியில், அதாவது ஃபார்மில் போய் வாங்கின கண்டு வாங்கிக்க இதை விட கொஞ்சம் சின்னனாக இருந்தது. நான் என்ன செய்தேன், கொண்டு வந்து நிலத்தில் டிரெக்டாக நட்டு விட்டுட்டேன். அப்போ நட்ட உடனே அதில் இருக்கிற சத்து காணாமல் இது லேட்டாக பூத்து கொஞ்சம் ஒரு 2 இங்கே எப்படி பாருங்கள், இதில் பாருங்கள் காய்ச்சிருக்கு. இப்படி குட்டி காய் வரையக்குள்ளே இங்கே விண்டர் வந்துட்டு சமர் முடிஞ்சு. அப்போ இது பிறகு என்ன செய்கிறோம், அப்படியே வெளியில் விட்டால் பட்டு போயிடும் பண்ணிட்டு இதை சின்ன சாடியில் அதாவது போன வருஷம் நான் முதல்ல வீடியோவில் சொன்ன மாதிரி போன வருஷம் வந்து வீட்டுக்குள்ளே எடுத்து வச்ச கண்டு இப்போ வந்து பாருங்கள் பூவெல்லாம் வந்து காயும் வந்துட்டுங்க. இப்போ இது என்ன செய்ய போகிறோம்டா, இது ஒரு சாடி மாற்றிட்டு இதே மாதிரி இந்த சாடிக்கை மாற்றிட்டு அந்த கண்டையை மாற்றி வச்சுட்டு வெயிலில் வைக்கப்பேன். தண்ணியை ஊற்றிட்டு வெயிலில் வச்சுட்டு அப்புறம் கொண்டு போய் க்ரீன் ஹவுஸுக்கு இரவுக்கு பின்னேறம். ஏனெண்டா குளிர் கூட்டிகிட்டு சொன்னால் கண்டு வந்து பட்டு போயிடும். இப்போ பூ வந்துட்டது வந்து அணியாமல் போயிடும். அதனால் இரவுக்கு க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டு நாளைக்கு வெயில் அடித்தா திருப்பி வெளியில் வைப்பேன். திருப்பியும் வெளியில் வச்சுட்டு ஓகே பாருங்க, காய் தெரியும் உங்களுக்கு. இது வந்து சரியான உழைப்பு மிளகாய் இருந்தாலும் ஒரு ஆசையில், ஆனால் நிறைய காய்க்கணும். என் ஃப்ரெண்டு வந்து வச்சவன் நிறைய அவள் வந்து சொன்னால் தானும் இல்லாமல் ஒரு நாளும் சமைச்சு 2 ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாம் கொடுத்தது அவ்வளோ கண்டு வந்தாண்டா. அவள் நானும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. எனக்கு என்னென்ன ஆச்சுண்டா, நான் நிலத்தில் நட்டதால் அது நிலத்தில் இருக்கிற சத்து காணாமல் வளர லேட்டாக போச்சு. அவள் வாங்கிட்டு வந்த உடனேயே கம்போஸ்ட்டை போட்டு சாடியில் வச்சுட்டேன். சாடியில் வச்சபடியே அது கடகரண்டு வளர்ந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. அப்போ தான் நானும் சொன்னேன், நானும் இன்றைக்கு அதே மாதிரியே ட்ரை பண்ணி வைப்ப மாட்டேன். இந்த வருஷம் அப்படியும் நிறைய காய்க்க மாட்டேன் நினைக்கிறேன். வைக்க வேணும். கம்போஸ்ட் வந்து நாங்கள் இந்த வருஷம் இப்போ பாருங்கள் 2 சாடியும் ரெடி பண்ணியாச்சு. 2 கண்டும் ஒரு சாடியில் நட்டுருக்குங்க. மிளகாய் தெரியுதா, முதல் வீடியோவில் தெரிஞ்சது அறியா பாருங்கள். இப்படித்தான் இந்த பக்கம் தான் இந்த மிளகாய் காய்க்கும். ஆனால் சரியான உரைப்பு. நான் என்ன செய்கிறது, முத்த விடாமல் போன வருஷம் கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இந்த சைஸில் தான் போன முறை எடுத்து தெரியுதா தெரியல உங்களுக்கு எடுத்து சமைச்சேன். நான் முத்த விடாமல் கொஞ்சம் பிஞ்சா எடுத்துட்டா ஓகே இருக்கும். இப்போ நிறைய பூ வந்திருக்கு. இந்த வீட்டுக்குள்ளேயே இவ்வளோ பூ பூத்துருக்கு. அப்போ தான் நான் பார்த்தேன், இந்த முறை கட்டாயம் வரும் தானே நடுவமண்டு. இப்போ தண்ணியை விட்டுட்டு இப்படியே வெயிலில் கொஞ்சம் நேரம் விட்டுனுங்களா, வெயிலுக்கு வடிவாக
இப்போ பின்னேரம் கொண்டு போய் க்ரீன் ஹவுஸில் வச்சுட்டேன்டா இரவு அந்த குளிரில் இல்லைன்னு சொன்னால் இந்த இலையெல்லாம் இப்போவே கொஞ்சம் மஞ்சளாக இருக்கிறது காரணம் வந்து உள்ளுக்குள்ளே இருந்ததால் அப்படி இருக்குது. இனி வெயில் பட்டு வெளியில் வளரிக்கல நல்லா செழிப்பாக நல்ல க்ரீன் கலரில் வடிவாக வரும். இந்த கொம்போஸ்ட் வந்து என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு வருஷம் இந்த சாடிக்குள்ளே போட்டு செய்கிறோம்னு வைங்களேன் இந்த வருஷம். அப்புறம் அடுத்த வருஷம் வந்து கொஞ்சம் புது கொம்போஸ்ட், அதாவது இந்த எரு வந்து புதுசை கொஞ்சம் இதோட மிக்ஸ் பண்ணி அதை வெளியில் எடுத்து அதை க்ளீன் பண்ணி இதன்ட்டு மாற்றினா தான் இப்போ இந்த அடுத்த வருஷம் நாங்கள் பூக்கண்டு வச்சாலும் சரி மரக்கறி வச்சாலும் சரி சரியாக வளரும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். நன்றி.